வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதகத்தில் ஒவ்வொரு ஸ்தான பலமும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கும். இப்போ 2ஆம் இடம் அப்படின்னா குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் இடம்னா கீர்த்தி ஸ்தானம், மூர்த்தி ஸ்தானம், அது ஒரு இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதேபோல் 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்தான பலத்தும் ஒவ்வொரு விஷயத்தை அந்த ஆதிபத்தியம் வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது ஒரு 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பெயர். அதுக்கு புத்திர பாக்கியம், புத்திர ஸ்தானமும் அந்த குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய ஸ்தானமும் அந்த 5ஆம் இடம் தான். பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம் முன்னோர்கள் செய்து வைத்த நல்வினையோ அல்லது தீவினையோ எல்லாமே சொல்லக்கூடிய எல்லாமே 5ஆம் இடம் தான். நம் முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமும் 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடம் தான் நம்மளோட மனசு ஸ்தானம். நம்மளோட புத்தி அறிவு சொல்லக்கூடிய ஸ்தானமும் அந்த 5ஆம் இடம் தான். அப்படி இருக்கும்போது அந்த 5ஆம் இடம் மனசு சம்மந்தப்பட்டது. மனசு சம்மந்தப்பட்டது அப்படின்னமோ ஒரு காதல் நமக்கு வருமா, அந்த காதலில் வெற்றி பெறுவோமா, காதல் திருமணம் அமையுமா, இல்லை காதல் பண்ணி காதல் தோல்வி அடையுமா அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்தை வச்சு தான் இந்த காதல் திருமணம் ஆகுமா அல்லது கலப்பு திருமணம் ஆகுமா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே இந்த 5ஆம் இடத்தை வச்சு தான். ஸோ 5ஆம் இடம் அப்படின்றது மனசு காதல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் கூட. இந்த வீடியோவில் ஒரு காதல் அமைப்பு யாருக்கு அமையும், எப்படிப்பட்ட கிரகநிலையில் தான் அமையும், அது அமைந்தும் பிரிவினை கொடுப்பதற்கு ஏன் காரணம், அதற்கான கிரக அமைப்பு என்ன அப்படின்ற எல்லாம் தான் இந்த ஜாதகத்தில் பார்க்கலான்னு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? அது நிறைய பேர் காதல் பண்ணுவாங்க. அது சில பேருக்கு திருமணத்தில் பந்தத்தில் முடியும், சில பேருக்கு நடுவிலே பாதியிலேயே பிரிவினையை நோக்கியும் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது அவங்க ஜாதகத்துக்கு இந்த கிரகநிலையை தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ 5ஆம் அதிபதி என்ன நிலையில் இருக்கார், 5ஆம் அதிபதி நட்சத்திராதிபதி என்ன நிலையில் இருக்கார், அவர் 5ஆம் அதிபதி எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார், அவர் எந்த கிரகம் பார்க்குறாங்க, நடைமுறையில் தசாபுத்தி, இதெல்லாம் வைத்து தான் எங்களுக்கு காதல் கைகூடமா கூடாதான்னு சொல்லக்கூடிய அம்சமே. சரி, இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகத்தை வச்சு பார்ப்போம். என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதக கட்டம் தான். ஸோ ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகத்தை பாருங்கள். அவர் பிறந்திருப்பது கும்பலக்கணம். கும்பலக்கணத்தில் லக்கணத்தில் சூரியன், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சனி ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் சந்திரன் கேது, 12ஆம் இடத்தில் புதன். அட் ப்ரெசண்ட் இவருக்கு நடைமுறையில் புதன் திசையில் செவ்வாய் புத்தி ஓடிட்டுருக்கு. இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம், இது ஒரு ஆணோட ஜாதகர் தான், சென்னையில் தான் பிறந்தார். இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு திருமணம் இல்லை, காதல் பண்ணியிருக்கார். இவரும் ஒரு பெண்ணும் சேர்ந்து காதல் பண்ணியிருக்காரு. நல்ல காதல் ஒரு 4-5 வருடமாக தொடர்ந்து இருந்திருக்கிறது. இப்போ சமீபமாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அது பிரேக்கப் ஆகி பிரிஞ்சிட்டாங்க. காதலர்கள் இருவரும் பிரிந்து விட்டு தனித்தனியாக போயிட்டாங்க. இவருக்கு அந்த சோதனைக்கு, அந்த கஷ்ட நஷ்டத்துலேருந்து வெளிவர முடியல. ரொம்ப கவலை, கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனையோடையே இருக்கார். இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்னன்னா, எனக்கு ஏன் இந்த மாதிரி அமைப்பு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்றது. சரி, இவருக்கான தீர்வுன்றது நம்ம இவருக்கு சொல்லிட்டோம். இருந்தாலும் இவருக்கு ஏன் காதல் அமைஞ்சு காதல் வந்து ஏன் இவருக்கு பிரிவினை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவர் ஜாதகத்தில் 5ஆம் இடம் சொல்கிறக்கூடிய புதன் 5க்குடைய அதிபதி. புதன் லக்கணத்து பாண்டில் அமர்ந்ததுன்றது பெரிய தவறெல்லாம் இல்லை. ஏன்னா 5 லக்கணத்து யோகாதிபதி மறையலாம், தவறு இல்லை. ஆனால் கெட தான் கூட, இந்த இடத்துல கெட்டெல்லாம் போல மறைஞ்சு தான் இருக்கார். அதனால் இப்போ 5க்குடைய 8 12 இருப்பதுன்றது பெரிய தவறு இல்லை. ஒன்று, நடைமுறை அவரோட தசை தான் இருக்குது, ஓகே, அது நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பெரிய கெடுபாலுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. இந்த இடத்துல புதனுக்கு ஆப்போசிட்டான கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாயோ சந்திரனோ யாரோட தொடர்பும் இந்த இடத்துல இல்லை. அதுவும் ஒரு வகையில் சிறப்பு தான். ஆனால் புதன் 5க்குடைய அதிபதி 12ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருப்பதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காதல் கைகூடுறதுக்கான அம்சமே இருக்காது. ஏன்னா புதன் 5க்குடைய அதிபதியாக வருவார். இவர் திருதியாதிபதி, திருதிய மாரகாதிபதியாக இந்த செவ்வாய் வருவார். ஸோ அப்படி 5க்குடைய அதிபதி பாண்டியில் அமர்ந்து அவரோட தசாபுத்தி நடத்துறதுனால அவருக்கு காதல் வந்தது. ஏன்னா சுக்கிரன் இந்த ஜாதகத்தை உச்சம் பெற்ற நிலையில் தான் நிற்கிறார். ஸோ சுக்கிரன் இந்த நல்லா வலிமையை பெற்று நிற்கிறார். 5க்குடைய அதிபதியும் கெடாமல் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும். ஏன்னா ராகு கேது ஓடவோ அல்லது சந்திரனோடவோ இல்லை செவ்வாயோட கூடி இருந்தால் அப்படின்னா அந்த கெட்டுட்டாருன்னு சொல்லலாம். இந்த இடத்துல கெடலை. ஆனால் 12ஆம் ஸ்தானபரில் இருக்குமோ அவரோட சுக்கிரனோட தொடர்போ சனியோட தொடர்போ பெற்றிருந்தால் சிறப்பு. ஏன்னா புதனுக்கு நட்புகோள் அவங்க தான். ஆனால் இந்த இடத்துல யாரோட தொடர்பும் இல்லை, ப்ளஸ்ஸும் இல்லை, மைனஸும் இல்லை. லக்கணத்துக்கு பாண்டில் அமர்ந்த தரம் தன் வீட்டுக்கும் 8ல் தான் மறைஞ்சு நிற்கிறார். அப்போ ஸ்தானபல ரீதியாக இந்த இடத்துல வலிமை இழக்கிறார் புதன். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல புதன் தசை நடக்குது, சுக்கிரன் உச்சமரம், காதல் வந்தது. அது பிரிவினை ஏன் கொடுத்துன்னா 5ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா ஸ்தானபல ரீதியாகவும் கெட்டுட்டார். லக்கணத்து பாண்டில் மறைஞ்சது பெரிய தவறல. ஆனால் அவர் வீட்டுக்கு அவர் கெட்டு தான் கிடக்கிறார்.
5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தது ஆட்சியோ உச்சமோ இல்லை ஒன்றா இருந்தாலோ ஒரு வலிமை கிடைச்சிடும். அதுவும் இந்த இடத்துல இல்லை. ஸோ புதனுக்கு நட்புக்கும் சொல்லக்கூடிய சுக்கிரனோட தொடர்பும் இந்த இடத்துல புதனுக்கு இல்லை. சுக்கிரன் உச்சம், பட் புதனோட தொடர்பு இல்லை. அப்போ இந்த 5ஆம் இடம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. 5ஆம் அதிபதின்றது ரொம்ப வலிமை பெறவில்லை. இவருக்கு காதல் வந்ததுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 11 அதிபதினு சொல்லக்கூடிய குரு 5இல் இருப்பது. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு சப்தமஸ்தானம் சொல்லக்கூடியதான் 11ஆம் இடம். அப்படி இருக்கும் அந்த 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருப்பதுன்றது இந்த காதல் வருவது இது ஒரு காரணம். ஸோ அதனால் காதல் வந்தது. அந்த பிரிவினை கொடுத்ததுக்கு அந்த 5ஆம் அதிபதி வலிமையாக இல்லை. இதுதான் மெயின் ரீசன். சரி, எப்போ கொடுத்து ஏன் எப்போ கொடுக்கும்? காதல் இந்த இடத்துல ஸ்டாண்டாக இல்லை நம்ம சொல்லிட்டோம், அடித்தளமாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தெரிச்சு. அப்போ எப்போ கொடுக்கும்? அப்போ இதுதான் தசாபுத்தி கொடுக்கும். மைனஸான தசாபுத்தி வரும்போது இவருக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கும். நடைமுறை புதன் தசை சந்திரபுத்தி, ஆக்சுவலி ஒரு சந்திரபுத்தியில் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா சந்திரபுத்தியை பார்த்தீங்கன்னா சந்திரன் ப்ளஸ் கேதுவோட கூடி சனியோட பார்வை நிற்கிறார். ஆனால் லக்னத்தை ஒரு 6 கோடி அதிபதியாக வந்தனால பெரிய லெவலில் இந்த இடத்துல ப்ராப்ளமேட்டிக் வரல. ஆனால் சந்திர புத்தி தப்பிச்சிருச்சு. அடுத்தது செவ்வாய் புத்தி. செவ்வாய் புத்தியில் ஏன் இவருக்கு பிரச்சனை வந்தது? புதன் தசையில் செவ்வாய் புத்தி, லக்கணத்துக்கு மாரகஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து, லக்கணத்துக்கு பஞ்சம அஷ்டமாதிபதி அஷ்டம மாரகாதிபதி இந்த புதன் தான். அப்போ லக்கணப்படி மாரகாதிபதி தசை, மாரகாதிபதி புத்தி, புதன் தசையில் செவ்வாய் புத்தி. அப்போ கரெக்டாக இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரணும். ஆயிலுக்கெல்லாம் பிரச்சனை வராது. ஏன்னா லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். ப்ளஸ் திருதி அதிபதினு சொல்ல உடல் ஸ்தானபதி செவ்வாய் ஆட்சி பெற உயிருக்கு கண்டம் கிடையாது. ஏன்னா மாரக ஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை. புதன் மாரக ஸ்தானத்தில் இல்லை, மாரகாதிபதியாக தான் இருக்கார். ஸோ அப்போ புதன் திசையில் செவ்வாய் இவருக்கு பிரச்சனை வரணும், கஷ்டம் வரணும், அவமானப்படணும், வேதனைப்படணும், கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கணுன்றது தான் விதி. ஸோ அப்போ கரெக்டாக பாருங்கள், புதன் திசையில் செவ்வாய் புதில் ஒரு காதல் துண்டிப்படையுது. இதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்லலாம். 5ஆம் இடம் மனசு. 5ஆம் இடம் மனசுக்கு 8ஆம் இடத்துல தசாநாதனு, 5ஆம் இடத்துக்கு 6 குடி அதிபதி செவ்வாய், 6 11 குடி அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு மேஷமனையில் அமர்ந்து புத்தி நடத்துகிறார். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இல்லை என்னென்னா, 5ஆம் இடம்ன்றது மிதுனமனையாக வரும். மிதுனமனைக்கு அஷ்டமஸ்தானத்தில் தசாநாதன் நடத்துகிறார். 5ஆம் இடத்துக்கு மாரகஸ்தானத்தில் செவ்வாய் புத்தி நடத்துகிறார். அப்போ 5ஆம் இடம்ன்ற மனசு இந்த இடத்துல கஷ்டப்படணும், நான் காதல் தான் பிரேக்கப் ஆகும்னு சொல்லலாம். அப்போ மன ரீதியாக அவர் கஷ்டப்படணுன்றது விதி. ஏதோ ரூபத்தில் மன ரீதியாக கஷ்டப்படணும், நொந்து நூடுல்ஸ் ஆகும். இதுதான் விதி இவருக்கு. அப்போ கரெக்டாக பாருங்கள், இவர் ஏஜ் என்ன, 22 வயசு. இவருக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்றது அந்த காதல் ரொம்ப பிரியமாக இருந்திருக்கார். அவர் எதை ரொம்ப பிடிக்குமோ அதைத்தான் கரெக்டாக பிரேக்கப் பண்ணணும். அதில் தான் கரெக்டாக அந்த கிரகங்கள் பிரித்து விடும், பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னா இவர் கஷ்டப்படணுன்ற விதி. அப்போ இவருக்கு எதை அடித்தா எது வலிக்குன்றது கிரகங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அப்போ இவருக்கு கரெக்டாக அந்த டைமில் புதன் திசை செவ்வாய் புத்தியில் லக்கணப்படியும் மாரகஸ்தானத்தில் புத்தி நடத்துது. அப்போ வலி துன்பம் வேதனையை கொடுக்கணும். 5ஆம் இடம்ன்றது மனசு காதல் சிரமம். 5ஆம் இடத்து அஷ்டமஸ்தானத்தில் தசாநாதன், 5ஆம் இடத்துக்கு மாரகஸ்தானத்தில் செவ்வாய் புத்தி நடத்துது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் காதல் துண்டிப்பாகுது. இதுதான் விஷயம் இந்த ஜாதகத்தில். ஸோ இதான் விஷயம். அப்போ அடித்தளமாக ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த கிரக அமைப்பு ஸ்ட்ராங்காக இல்லை. அது போதும். 5ஆம் இடம்ன்றது அந்த காதல் வரக்கூடிய அம்சமான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் குரு 5இல் இருப்பதுனால வந்துச்சே தவிர அது நிலைக்குமா அப்படின்னா நிச்சயமாக நிலைக்கக்கூடிய அம்சன்றது இந்த இடத்துல இல்லை. ஆனால் இது நல்ல ஒரு ஜாதக கட்டம். இதோட லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். ஏன் லக்கணாதிபதினு சொல்கிற ராகுவோட கூடப்பட்டு இருந்தாலும் லக்கணத்திற்கு அந்த 4ஆம் இடத்துல அந்த சனி அதுக்கு வீடு கொடுத்தது உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது சிறப்பு ஃபஸ்ட்டு. 2வது லக்கணத்தில் சூரியன் இருப்பது அப்படின்றது மேலோட்டமாக பார்த்தா கும்பத்துக்கு சூரியன் ஆகாதுன்னு சொன்னாலும் ஒரு லக்கணத்தில் சூரியன் இருப்பதுன்ற சிறப்பு. ஒரு ஆளுமை திறன் இருக்கும், ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், ஒரு புகழ் பெறக்கூடிய அம்சம், நல்ல ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமைன்றது இருக்கும். இவருக்கு நார்மலாகவே இருக்கும். ஏன்னா லக்கணாதிபதி நல்லா தான் இருக்கார். ராகு நிற்கிறார் அப்படின்னாலும் சனி இருக்கக்கூடிய வீடு நல்ல வீடு, நல்ல ஸ்ட்ராங்கான அமைப்பு. சனிக்கு வீடு கொடுத்த அதிபதி உச்சம். ஸோ அப்போ லக்கணாதிபதி நல்லா இருக்கும். ஸோ லக்கணத்துக்கு சூரியன் இருப்பது அப்படின்றதெல்லாம் பெரிய தவறு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதகட்டம் நல்லா தான் இருக்குது. பட் இந்த காதல் அம்சம்ன்றது இவருக்கு இல்லை. இதுதான் விஷயமே. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரக நிலை அடித்தளமாக வலிமையாக இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அது எப்போ எப்போ பிரியும், எப்போ கொடுக்கும், எப்போ கெடுக்கும் அப்படின்றது நடைமுறை உள்ள தசாபுத்தியை வைத்து தான் சொல்கிறது. சரிங்களா? இதுதான் விஷயமேங்க. சரியா? நம் ஜாதக கட்டத்தில் வீழ வேண்டும் என்ற விதிப்பயன் இருந்தால் வீழ்ந்தே ஆக வேண்டும், உயர வேண்டும் என்ற விதிப்பயன் உயர்ந்தே தீர்வும். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.